Hi friends, welcome to my channel Queen Choice. இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஆரி ஒரு ப்ளவுஸ் எப்படி நார்மல் நீடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு தேவைப்படுற நெக்லைனை வந்து ட்ரா பண்ணிட்டோம். நெக்லைனை ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல டிசைன் தேவைப்படுதோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு க்ளூ எடுத்து நமக்கு தேவைப்படுற ஸ்டோன், நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் ஸ்டோன் தேவைப்படுதோ அந்த கலர் ஸ்டோன் எடுத்து நம்ம தேவைப்படுற இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகி விட்டுறணும். அந்த ஸ்டோனோட வெளிப்புறத்தில் நம்ம க்ளூ மறுபடியும் அப்ளை பண்ணுறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த ஸ்டோன் செயினை வந்து ஊசி நூலிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ வந்து க்ளூ வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டோனை, ட்ரை ஆகட்டும். அடுத்ததாக நான் 2 டிஃப்ரெண்ட் சைஸ் பீடை வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் குட்டி. அந்த பீடை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, படத்தில் காட்டுற மாதிரி கீழேருந்து நம்ம ஊசியை மேலே எடுக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு 2 பெரிய பீடு, ஒரு குட்டி பீடை சேர்த்துட்டு நம்ம அந்த திலகம் ஷேப்புக்கு சென்ட்ரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது வழியாக மேலேருந்து கீழே வந்து நீடில் வந்து இழுக்கிறோம். அதுக்கப்புறமா சென்டரில் உள்ள பீடுக்கு பக்கத்தில் நீடில் கீழேருந்து மேலே இழுக்கணும். மேலே படத்தில் காட்டியிருக்க மாதிரி இழுத்துட்டு அதில் ஒரு பெரிய பீட், ஒரு குட்டி பீடை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய பீட், ஒரு குட்டி பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஏற்கனவே பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் சரிவாக நம்ம வந்து கீழே விட போகிறோம் நூலை. இந்த மாதிரி படத்தில் காட்டியிருக்க மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அந்த நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு கீழேயும் அதே மாதிரி ஒரு பெரிய பீட், ஒரு குட்டி பீடை நம்ம சேர்த்து அதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக யார் வேணாலுமே இந்த ப்ளவுஸை வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினருக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ளவுஸாக, கிராண்ட் ப்ளவுஸாகவே இது வந்து இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம ரெண்டு பீடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த திலகம் ஷேப்பை வந்து சுற்றி ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். படத்தில் காட்டியிருக்க மாதிரி அந்த லைன் மார்க்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பெரிய பீடு, ஒரு குட்டி பீடு வந்து வெளிப்பகுதியில் இருக்கிற மாதிரி, பெரிய பீடு வந்து அந்த திலகம் ஷேப் கோல்டன் செயினுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படியே நம்ம எல்லா பெரிய பீடு, குட்டி பீடையும் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா படத்தில் காட்டியிருக்க மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம சக்கரியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சக்கரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கா, அங்கே திலகம் ஷேப் மேலே அங்கேயும் ஒரு க்ளூ அப்ளை பண்ணி அங்கேயும் ஒரு சக்கரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்மளோட க்ளூ எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோனை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சக்கரியை சுற்றி சைடில் நம்ம என்ன டிசைன் போட்டோமோ, ஒரு அரும்பு மாதிரி ஒரு டிசைன் போட்டோம்ல, அந்த அரும்பு டிசைனை நம்ம சக்கரியை சுற்றியும் போட போகிறோம். போட்டோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்மளோட க்ளூவும் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம அந்த சக்கரையை ஸ்டிச் பண்ணியும் முடிச்சாச்சு. இப்போ சக்கரை மேலே க்ளூ அப்ளை பண்ணி அது மேலே நம்ம ஜர்க்கன் ஸ்டோனை ஓட்டணும். நமக்கு என்ன கலர் ஜர்க்கன் ஸ்டோன் தேவைப்படுதோ அது கலராக கிடைக்குது. அதில் நான் ஒயிட் கலரை இப்போ எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆன பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோட்டிவ், ஒரு புட்டா டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். இதை நம்ம ப்ளவுஸோட ஓவரால் பார்ட்டில் எல்லா டிசைன்லையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பண்ணோம் அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான ப்ளவுஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ளவுஸை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.